விழாக்கள் மாணவர்களுக்கு கல்வியோடு குழு உணர்வு, சமூக உணர்வு, வாழ்க்கைக்கு தேவையான நல் மதிப்பீடுகள், அவர்களுக்குள் பொதிந்திருக்கும் பொக்கிஷமாம் பல்வேறு திறமைகள் போன்றவற்றை வெளிப்படுத்தவும் வளர்த்து கொள்ளவும் தேவையான பல்வேறு வாய்ப்புகளை எம் பள்ளிகளில் கொண்டாடப்படும் விழாக்கள் மூலமாக உருவாக்கி தருகின்றோம். மாணவர்களும் அதை பயன்படுத்தி பயனடைந்து வருகின்றனர். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடி வருகிறோம். இவ்வாண்டு எமது பள்ளியின் முன்னாள் மாணவரான ஏ சதீஷ்குமார், சப் ரெஜிஸ்ட்ரார், கச்சராயபாளையம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எங்களுக்கு TNPSC தேர்வுக்கான அறிவுரைகளை வழங்கி எங்களுக்கு ஊக்கமளித்தார். இத்தகைய உயர் பதவியில் இருக்கும் எமது பள்ளி முன்னாள் மாணவர் ஒருவர் சிறப்பு விருந்தினராக வருவதை பார்க்கும் பொழுது நாமும் இதே போன்று ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பதாக இருந்தது. பாடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் கனவு நனவான நன்னாளாம் நம் தாய் திரு நாட்டின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சிறப்பாக கொண்டாடினோம். பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தின உரை ஆற்றினார்கள். மாணவர்களிடையே விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் விளையாட்டு விடுதிகளை உருவாக்கவும் என் பள்ளியில் ஒவ்வொரு வருடமும் விளையாட்டு விழா நடத்தப்படுகிறது. பள்ளியின் மாணவர்கள் அனைவரும் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்குள் குழு போட்டிகள், தனித்திறன் போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று நடைபெற்ற விளையாட்டு விழாவிற்கு விரியூர் வட்டார முதன்மை குருவும் பங்கு தந்தையுமான அருட்பணி எல் ஜெரால்ட் அவர்கள் தலைமையேற்று எங்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதிக அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று அதிக புள்ளிகளை பெற்ற ஷார்க் அணியினராகிய நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப்பை தட்டி எடுத்து சென்றோம். We are the champion of this year. அறிவின் தீபம் ஏந்தி அறியாமை இருள் அகற்றும் ஆசிரியர்களையும் ஆசிரியர் பணியையும் போற்றும் வகையில் எம் பள்ளியில் ஆசிரியர் தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடினோம். இக்கல்வியாண்டோடு பணி நிறைவு பெறும் ஆசிரியர் திரு ஜே லூர்துநாதன் அவர்களை இவ்விழாவிற்கு தலைமை ஏற்க செய்து அவருக்கு சிறப்பு மரியாதை செய்த எம் முதல்வர் தந்தையின் செயல் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் தருவதாக இருந்தது. இத்தருணத்தில் தந்தை அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். வாகனங்கள் அனைத்தும் இறை பராமரிப்பில் பாதுகாப்போடு இயங்க இறையருள் வேண்டி ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. பள்ளி பேருந்துகள் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டு அணிவகுத்து நிற்க முதல்வர் தந்தை அவர்கள் பேருந்துகளை ஆட்சித்து புனிதப்படுத்தினார். பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகிய அனைவரும் இப்பூஜையில் கலந்து கொண்டனர். குழந்தைகள் தின விழா. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். ஆம், நாங்கள் தான் எதிர்கால இந்தியா என பல வண்ண கனவுகளோடும் ஆற்றலோடும் அறிவோடும் அணிவகுத்து நிற்கும் எம் மாணவ செல்வங்களை வாழ்த்தி பாராட்டி குழந்தைகள் தின விழாவை குதூகலமாக கொண்டாடினோம். அன்றைய தினம் ஆசிரியர்கள் மாணவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தினோம். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு விழாவில் பரிசளிக்கப்பட்டது. இறுதியாக கேக் வழங்கி மாணவர்களை மகிழ்வித்தோம். அகிலம் ஆளும் ஆண்டவனை குழந்தையாய் ஓர் கரத்தில் ஏந்தி மற்றொரு கரத்தில் எம் பள்ளியை பற்றி கொண்டு எந்நாளும் எம்மை வழி நடத்தும் நம் பாதுகாவலியாம் அடைக்கல அன்னையின் விழாவை டிசம்பர் 8ஆம் நாள் விமரிசையாக கொண்டாடினோம். அன்று காலை 9:30 மணிக்கு அருட்தந்தையர்கள் பலர் கலந்து கொண்ட ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அன்று மாலை கவின்மிகு தேரில் அன்னையின் திருபவனி வான வேடிக்கையுடன் நடத்தப்பட்டது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அன்று மதியம் விழாவை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவியருக்கும் உணவு வழங்கப்பட்டது. The right place to develop charity is school என நிரூபிக்கும் வகையில் பிறருக்கு உதவுவதற்காக எம் மாணவர்களால் சேரிட்டி டேவில் திரட்டப்பட்ட தொகை ரூபாய் 2,03,30. பகிர்வின் விழாவாம் கிறிஸ்துமஸ் விழாவை எம் பள்ளியில் அருட்தந்தை PMS ஜீவா அவர்களின் தலைமையில் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடினோம். சேரிட்டி டே அன்று ஈட்டிய தொகை மூலம் மாணவர்கள் முன்மொழிந்த முதியவர்களுக்கு 5 கிலோ அரிசி, உடை, போர்வை ஆகியவற்றை வழங்கி மகிழ்ந்தோம். பயன்பெற்ற முதியவர்களுள் ஆண்கள் 20 பேர், பெண்கள் 80 பேர், உள்ளூர் துப்புரவு பணியாளர்கள் 8 பேர், பள்ளியின் துப்புரவு பணியாளர்கள் 11 பேருக்கு புடவைகள் வழங்கினோம். நமது துவக்க பள்ளியில் 24 மாணவ மாணவியர்,
மேல்நிலை பள்ளியில் 39 மாணவ மாணவியர். மொத்தம் 63 மாணவ மாணவியருக்கு பள்ளி கட்டணம் செலுத்தப்பட்டது. 9 மாணவ மாணவியருக்கு உடைகள் வழங்கி அன்பை பகிர்ந்து கொண்டோம். மேலும் அன்றைய விழாவில் மற்றும் ஓர் மைல்கல்லாய் வகுப்பிற்கு ஒரு மாணவருக்கும் ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் 5 பேரில் ஒருவருக்கும் குலுக்கல் முறையில் அதிர்ஷ்டசாலியை தேர்வு செய்து பரிசினை வழங்கி உற்சாகம் அடைந்தோம். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா அன்று வகுப்பு வாரியாக ஆசிரியர்களின் துணை கொண்டு மாணவர்கள் பங்களித்த அரிசி, வெல்லம், கரும்பு ஆகியவற்றை புதுப்பானையில் இட்டு பொங்கல் வைத்து அனைவரும் பகிர்ந்துண்டு மகிழ்ந்தோம்.